2வது விஷயம் நாங்க தரக்கூடிய சிக்னல் சர்வீஸ். ரைட். இந்த சிக்னல் சர்வீஸ்ல நீங்க கண்மூடித்தனமா ஃபாலோவே பண்ணக்கூடா. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு ஆள நம்பி நீங்க சிக்னல் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆள் சிக்னல் சர்வீஸ தாரத நிப்பாட்டினா, நீங்க என்ன செய்வீங்க? அதனால தான் நான் சொல்றேன். முதல்ல என்ட்ட வந்து லேர்ன் பண்ணுங்க. அது எப்படி ஒரு சிக்னல் சர்வீஸ நான் குடுத்தேன்னா, அதுல இருந்து நீங்க என்னத்த ஃபாலோ பண்ணணும், எத செய்யணும் அப்படின்ட்டு ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன ட்ரேடிங் ஸ்டைல் ஒத்து வருதோ, அந்த ட்ரேடிங் ஸ்டைல வந்து உங்களோட சைக்காலஜிய, உங்களோட மைண்ட் செட்ட, உங்களோட எமோஷன்ஸ நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அத ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு ட்ரேட எடுக்கணும். அப்பதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடரா நீங்க வளருவீங்க. இல்லாட்டி ட்ரேடிங்ல சம்பாதிக்கலாம். யாரையோ ஒரு ஆள் சிக்னல ஃபாலோ பண்ணி 10 லோட்ல அடிச்சு நான் $10,000 எடுத்துட்டேன்டா இப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க வளர்றது உங்களோட கையில தான் இருக்கும். அப்படி வளர இயலும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். பைனான்ஸுக்கு தெரியுமா? பிடிசி இங்க இருந்து இங்க போகும்னு. பைனான்ஸ்காரனுக்கு தெரியும். இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியுமா? தெரியும். ரைட். ஒரு புரோக்கரேஜ்காரனுக்கு தெரியுமா? எல்பிக்கு தெரியுமா? தெரியும். ஒரு பேங்க்குக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி. சரி, ஈலான் மஸ்க்கு தெரியும். அவனோட கார் புரொடக்ஷன் வந்து கூட போகுது. அது வந்து மார்க்கெட் வந்து மேல போக போகுது. அவனுக்கு தெரியும். மாப்பிள்ளை ஏன் சிக்னல் சர்வீஸ் ரன் பண்ணல? அவன் ஏன் பப்ளிக்கு சொல்லல? எல்லாரும் வாங்கி வச்சு பணக்காரன் ஆகலாம்ல? கொஞ்சம் யோசிங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல், அவரவர் ட்ரேட் பண்ணக்கூடிய ஐடியா, அவரவர் எடுக்கக்கூடிய ட்ரேடிங் ரிஸ்க்கு, அவரவர் செய்ய வேண்டிய விஷயம். அதனால தான் சொல்றேன். நான் சிக்னல் சர்வீஸ் தாரேன்றது கண்மூடித்தனமா போயிட்டு உள்ள போய் பாய்றது இல்ல. உங்க ஐடியாவுக்கு ஏத்த மாரி, உங்களுடைய எமோஷனுக்கு ஏத்த மாரி, உங்களுடைய ட்ரேடிங் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏத்த மாரி, உங்களுடைய ஐடியாவுக்கு ஏத்த மாரி நீங்க ஐடியாவ புடிச்சு உள்ளார போய்க்கங்க. ரெஃபரன்ஸா என்னோடய பார்த்துக்கங்க. இதுதான் பிளேஸு. இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்தா இதான் ரிவர்சல் குடுக்க போகுது. மார்க்கெட் இங்க தான் போகுது. என்னோட கெஸ்ஸிங் இந்த ஹைட்டுக்கு தான் போகும். இந்த இடத்துல பை பண்ணலாம். ரிஸ்க் ரிவார்ட் 1:3ன்னு போட்டு ஃபுல் ஐடியாவும் தந்துடுவேன். நீங்க போயிட்டு இது வந்து அவன் போட்டது சரியா? நானும் மனுஷன்ல நான் பலவிடலாம். ரைட்டா? என்ட்டயும் மிஸ்டேக் வரும். என்ட்டயும் எமோஷன்ஸ் இருக்கு. எனக்கும் கண்ட்ரோல் பண்ண தெரியாம போகும். நானும் ஒரு இடத்துல தடுக்கி விழுவேன். ரைட்டா? நீங்க அந்த தடுக்கி விழுற இடத்துல சரி பார்த்துக் கொள்ளுங்க. வீக்லிக்குரிய ட்ரேடிங் ஐடியாஸ வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல, கிரிப்டோல, ஸ்டாக்ல, டெரிவேட்டிவ்ஸ்ல தருவேன். வேற வித்தியாசமான சார்ட்ஸ் இருந்து உங்களுக்கு டவுட் கேட்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ போடுங்க. இந்த சார்ட் அனலைஸ் பண்ணி குடுங்கன்னு கேளுங்க. வீக்லி பேசிஸ்லயோ, H4 பேசிஸ்லயோ வந்து தாங்கன்னு கேளுங்க. நான் அதுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி தந்துருவோம். சரி. அது போக டெய்லி ட்ரேடிங் சிக்னல்ஸ் வந்து வரும். ஃபாரெக்ஸ்ல, கிரிப்டோல, டெரிவேட்டிவ்ஸ்ல இதெல்லாம் வரும். ஸ்டாக்ல ஏன் டெய்லி தரலாதுன்னா, ஸ்ரீலங்கால மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மி. அதனால தரலாது. என்எஸ்சிக்குரிய தார ஐடியால இருக்கிற ஆப்ல அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இது வந்து நாங்க தரக்கூடிய சிக்னல் சர்வீஸ். ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஐடியாவ ஜெனரேட் பண்ணுங்க. நீங்க தாராளமா ரிஸ்க் ரிவார்ட வைங்க. அத செய்யுங்க. ரைட். அது செய்யும்போது உங்களுக்கான ட்ரேடிங் ஜேர்னல் வந்து இப்படி ஒண்ணு உங்களுக்கு தருவோம். இப்படி ஒரு ட்ரேட் புக் ஒண்ணு வரும். சரி. இதுல நான் வந்து புக்கா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து மெசேஜ்ல போடுவேன். ஸோ இந்த ட்ரேடிங் புக்க வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி. எவ்வளோ வரும்லாம் எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த வந்து செய்யுங்க. இல்ல பிடிஎஃப்பா தாரேன். இல்ல எக்ஸெல் ஷீட்டா தாரேன். நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன ட்ரேடு, என்ன எத்தனை சீரியல் நம்பர் நீங்க பண்ணக்கூடிய ட்ரேடு, எதுலலாம் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, இந்த பேர்ஸ் லிஸ்ட்டு, மார்க்கெட் எங்க இருக்குது, லோ டைம் ஃப்ரேம் வந்தா எந்த சைடுக்கு நான் டைரக்ஷன் பண்ணணும், நான் சரியான டைரக்ஷன்ல நிக்கிறேனா இல்லையா, எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இல்லையா, நான் என்ன என்ட்ரி அடிக்க போறேன், நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு கிடைச்சது ப்ராஃபிட்டா லாஸா இப்படின்ற விஷயத்த நீங்க மார்க் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் ஜேர்னல்ல செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெயிக்க போறத யாரும் தடுக்க இயலாது. கடவுளே நினைச்சா மட்டும்தான். ரைட்டா? ஐடியா வந்திருக்கும். ரைட்.